வணக்கம். நான் ஜோதிட முனைவர் டாக்டர் ஏ ஜெகதீசன். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது எந்தெந்த உறவுகள் இருந்தால் எத்தனை நாள் தோஷம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம். பொதுவாக ஒரு வீட்டில் அப்பா மற்றும் அம்மா இவங்க 2 பேர் இறந்தாலுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 வருஷம் தோஷம் உண்டு. 1 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மலை கோயில் எங்கேயும் போகக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணக்கூடாது, தேங்காய் பழம் வச்சு பூஜை பண்ணக்கூடாது. இது 1 வருஷத்துக்கு கண்டிப்பாக தவிர்த்திடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா மனைவி இறந்தால் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா 3 மாதம் தோஷம் உண்டு. அப்போது 3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது, தேங்காய் பழம் வச்சு கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா எந்த விதமான சுபகாரியங்களும் செய்யக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா நம்ம கூட பிறந்த சகோதரன் அல்லது சகோதரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா 1.5 மாதம் தோஷம் உண்டு. அப்போது கூட பிறந்த சகோதரனோ சகோதரியே இருந்தால் 1.5 மாதத்துக்கு நீங்கள் கோயிலுக்கு போகக்கூடாது, எந்த விதமான சுபகாரியங்களும் பண்ணக்கூடாது, தேங்காய் பழம் வச்சு கோயிலில் பூஜை பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்மளுடைய அப்பாவோட பிறந்த பங்காளிகள், அதாவது அப்பாவோட சித்தப்பா பையன், அப்பாவோட பெரியப்பா பையன், அப்பா கூட பிறந்த தம்பி அல்லது அப்பா கூட பிறந்த அண்ணன், இவங்களுடைய குழந்தைகள் இறந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா 1 மாதம் தோஷம் உங்களுக்கு உண்டு. அப்போ நீங்கள் 1 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா கோயிலுக்கு போகக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் பழம் வச்சு பூஜை பண்ணக்கூடாது, எந்த விதமான சுபகாரியங்களும் செய்யக்கூடாது. இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா நம்மளுடைய மூலநூல்கள் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் கடைப்பிடிச்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.